ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து போட்டிருக்கோம். காருக்கு எல்லாமே, பைக்குக்கும் போட்டிருக்கோம். பைக்கும் வந்து நம்ம இன்ஜின் கட் ஆஃப் பண்ண முடியும். வீட்டிலேருந்தே நீங்கள் ஆப் மூலிமா வந்து இன்ஜினை வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணால் தான் வந்து இன்ஜின் நம்ம வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு தெஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஜிபிஎஸ் ட்ராக்கர் போடுற மெயின் ரீசன் என்னென்னா நம்ம ஒரு தெஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு யாராவது நம்ம பைக்கை நமக்கு தெரியாமல் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டமு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போகலாம், எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோன்றது பேசிக்காக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதேமாரி நம்ம வண்டி வந்து திருப்பி போகாத அளவுக்கு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆப் மூலியமாக கட் ஆஃப் பண்ணிட்டா திரும்ப அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ திருட்டு வண்டி வந்து திருட்டு போகும். வாங்க இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க பாருங்கள், இதுதான் வந்து ட்ராக்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர் இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ரிலே. ஸோ இதை வந்து ஐட்டன் வண்டிக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த சிம் கார்டு இருக்குன்னா இந்த சிம் கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 650 ரூபா தான். வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 1500 சார்ஜ் பண்ணுவோம். நம்ம சைடில் வந்து 1 மார்க்கெட் வந்து வெறும் 650 ரூபா. 1 இயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி அடுத்த இயர் வந்து ரெனியூவலுக்கு பண்ணும்போது திரும்ப ஒரு 650 ரூபா போட்டால் முடிஞ்சுது. ஸோ கிட்டோட காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000, காருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3800, டெம்போ ட்ராவலர் இதுமாரி எல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4 to 4.5. இதுதாங்க நம்மளோட ஜிபிஎஸ் ட்ராக்கரோட ரேட்டு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதேமாரி ட்ராவல்ஸ் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ அவங்களோட டிரைவர்ஸ் எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்னு அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து வண்டிக்கு போகிறது ரொம்ப சேஃப். வாங்க இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறவாங்க. இன்ஜின் வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து கட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்ஜின் லைட் எரியுது. இப்போ இன்ஜின் வந்து த்ரூ ஆப்பில் வந்து கட் ஆஃப் பண்ண போகிறோம். இன்ஜின் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், திரும்ப அப்படியே பாருங்கள், இன்ஜின் வந்து நான் ஆன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், இப்போது இன்ஜின் த்ரூ கட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே பாருங்கள், அதுவே கட் ஆஃப் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், திரும்ப நான் ஆன் பண்ணுறேன். திரும்ப இன்ஜின் ஆனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இன்ஜின் ஆன் பண்ண பிறகு அங்கே பாருங்கள், இப்போ கட் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் இப்போது ரைட்டுங்களா. இப்போ அப்படியே கட் ஆஃப் பண்ணுறேன், அதையும் பார்த்துங்க. அங்கேயே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். சாவி கீவி எதுவும் நம்ம கை வைக்கல. அப்படியே பாருங்கள், இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஜிபிஎஸோட ஒர்க்கு இது தான். கட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. சாவி ஆனால் ஆனில் இருக்குது. இப்போ திரும்ப அப்படியே ஆன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், இன்ஜின் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் ஜிபிஎஸ் ட்ராக்கரு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ரேட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டான ரேட்ஸு. நம்ம ஹோல்சேலில் எடுத்து பண்ணுறதுனால எல்லா பைக்குக்கும் நம்ம வந்து ட்ராக்கர் சிஸ்டம் போகலாம். ஸோ வந்து போடணுன்னு இருந்ததுன்னா 1 மார்க்கெட்டு நம்ம நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். 6381161402 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் எல்லாமே போட்டிருக்கோம். சர்ச் பண்ணி கரெக்டான பர்சன்கிட்ட போய்ட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எட்டிகா ஹைப்ரிட் வண்டி. இதுக்கு வந்து நம்ம வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் போட்டிருக்கோம். ட்ராக்கிங் சிஸ்டம்னால் நார்மல் சிஸ்டம் கிடையாது. ஜஸ்ட்டு லொக்கேஷன் வியூ பண்ணுறதில்ல. இது வந்து இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டமு. வண்டி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஆப்பில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வண்டி கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆப் ஆன் பண்ணால் தான் வண்டி ஆன் ஆகும். ஸோ இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம ஜிபிஎஸில். அதேமாரி இயர்லி ஒன்ஸ் ரீசார்ஜ் வரும் 650 ரூபா தான். டோட்டலாக வந்து காருக்கு மாட்டுறது வந்து 4000 ருபீஸு.
பைக்குக்கு மாட்டுறது இருந்தால் 3000 ருபீஸு. ஸோ வந்து ரொம்ப சீப்பு தான். இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 650. ஸோ மந்த்லி ஒன்ஸு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தெரிஞ்சுங்களா, ஜிபிஎஸ் சிக்னல் ட்ராக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து சிக்னலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாருங்கள் தெரிஞ்சுங்களா. ஸோ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டிகாவில் அந்த இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, இன்ஜின் கட் ஆஃப் இப்போ பாருங்கள், ஜிபிஎஸ் ட்ராக்கரில் இன்ஜின் எப்படி நம்ம கட் ஆஃப் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ அதுதான் மெயின். இப்போ இன்ஜின் நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஆப்பில் தான் நம்ம ஆன் பண்ணணும். ஸோ இது வந்து டெஃப்ட்டை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு உண்டான இது. இங்கே பாருங்கள், இப்போ இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆகிடுச்சிங்களா. இப்போ பாருங்கள், அதே இன்ஜினை த்ரூ ஆப்பில் தான் நான் ஆன் பண்ண போகிறேன். த்ரூ மொபைல் ஃபோனு, த்ரூ C-Track ஆப்பில் தான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அது இதை பாருங்கள் திரும்ப ஜஸ்ட்டு இன்ஜின் ஆன். ஸோ எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ன்றதை பார்க்குறீங்க. ஆன் ஆகிடுச்சுக்கா. ஸோ அதான் த்ரூ மொபைல். இது தான் மெயின் அட்வான்டேஜ். நம்ம வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் போடுறதுன்றது இதுக்காக தான் நம்ம போடுறது. ஜஸ்ட்டு ஒரு ட்ராவலிங்கோ இது பண்ணுறதுக்கோன்றது ட்ராக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ நிறைய டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓனராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களோட ஸ்டாஃபை வந்து எப்படி அவங்க கண்காணிக்க முடியுன்றது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்க மூலிமா வண்டியும் தொலையாது. ஸோ யாரோ வந்து வண்டியை வந்து அவங்க ஹேக் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடிஷ்னலாக வந்து நம்ம சிஎன்ஜி இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒன் மார்க்கெட்டில் வந்து இது ஜிபிஆர்எஸ் வண்டிக்கு ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிசைரு, அப்புறம் கம்பெனி வண்டிக்கு போட்டிருக்கோம், அப்புறம் எட்டியாஸ் ஒரு வண்டிக்கு போட்டிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஜிபிஆர்எஸ் ஒர்க் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ பைக்கு பல்சருக்கு நம்ம கஸ்டமர் சிஎன்ஜி போட்ட கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னார். ஸோ அவர் வந்து பல்சர் அவரோட வண்டி விருப்பப்பட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வண்டியோட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதோட அட்வான்டேஜும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கஸ்டமர் என்ன சொல்கிறான்னு தான் பார்ப்போம். சார் வணக்கம். எப்படி வண்டி நீங்கள் வண்டி கொடுத்துருந்தீங்க பல்சர் வண்டி. ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரெண்டாவது அது எப்படி உங்களுக்கு பண்ணி கொடுத்தோமா, அதில் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுதா? ஜிபிஆர்எஸ் உங்கள் லொக்கேஷனுக்கு இங்கேருந்து நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு உங்களுக்கு அதை வந்து பார்க்க முடியுதா? பார்க்கணும். ஸோ யாராவது கை வச்சா அதை வந்து ஹேக் பண்ணுற மாதிரி, கை வச்சா எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியுதா? ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வண்டி யூஸ் பண்ணும்போது ஆனில் வச்சுருக்கோம். நம்ம பார்க்கிங்கில் சொல்லி ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். நம்மளுக்கு அது ஒரு சேஃபாக இருக்குது கான்ஃபிடன்ஸ். ஸோ அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், நல்லா இப்போ பாருங்கள். இப்போ ஒரு ஜிபிஆர்எஸ் சிஸ்டம் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அது கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம். நமக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஸோ கஸ்டமர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஜிபிஆர்எஸ். ஸோ வண்டி வந்து இந்த தேதியில் வந்து திருட்டு போகுது. ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ திருட்டை வந்து வண்டி திருட்டினா கூட அவனால் வந்து வண்டியே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மெயின் அட்வான்டேஜாக இருக்குது. ரெண்டாவது ஆஸ் யூஷுவல் ஜிபிஆர்எஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் சிஸ்டமு. ஸோ வந்து நீங்கள் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வண்டியை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எந்த லொக்கேஷனில் வண்டி இருந்தாலும் நம்ம வந்து வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனு. வெயிட் பண்ணாதீங்க. வண்டியை நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து இமீடியட்டாக ஜிபிஆர்எஸ்க்கு ஆப்ஷனுக்கு போகணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல வர்றது என்னென்னா மேக்ஸிமம் நம்மளோட பைக்கு நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பட் அது உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஜிபிஆர்எஸ் வண்டிக்கு போட்டால் நமக்கு சேஃப்டி, வண்டிக்கும் சேஃப்டி. ஸோ வந்து யார் வேணாலும் வண்டியை வந்து எடுக்க முடியாது நம்மளோட பர்மிஷன் இல்லாமல். ஸோ கஸ்டமர் ரொம்ப நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். அடுத்த கஸ்டமர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஸ்டாக் வைண்டிங் வந்து 5 பாயிண்ட் போடுது. இதுக்கப்புறம் என்ன வேணும் நம்ம கம்பெனிக்கு? ஸோ கஸ்டமர் சொல்லிட்டாரு. மேல் கொண்டு நான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ பார்த்துங்க. அதில் நல்லா இருக்குது. உங்களோட சிஸ்டமும் நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி சார். What you know about rolling down in the deep? When your brain goes numb, you can call that mental freeze. When these people talk too much, put that shit in slow motion. Yeah, I feel like an astronaut in the ocean. What you know about rolling